சீமான் சாமான் முடிச்சுட்டு போட்டு அது பலசாயி குறுபிடிச்சு கையாங்கணில போட்டு அந்த சாமான் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ ஏன் ஞாபகப்படுத்திக்க? சீமான் சாமான்லாம் தேஞ்சு போச்சு, துருப்பிடிச்சு போச்சு, காயலங்களில் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா நம்ம லைலா மணி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது லைலா மணிக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம், மேடை கிடைச்சா என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், யாரை வேணா பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசாதீங்க, புரிஞ்சுங்களா? எங்கள் அண்ணன் சீமான் வந்து உங்களை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற போராட்டங்களில் கூட நின்றவர். மீத்தேன் நீதியின் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டத்தில் கூட நின்றவர் எங்கள் அண்ணன், புரியுதுங்களா? எங்கள் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். நீங்க சீமானன் மட்டும் பேசல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தையே பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து எங்க அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும், வலைவழியில பேசும்போது பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதனால சீமான் தம்பிங்க எல்லாம் பொறுமையா இருக்கிறாங்க. சீமான் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, அதனால வந்து நம்ம என்ன வேணா பேசலாம், யார் வேணா பேசலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க தம்பிகளாக நாங்க கேட்போம். இதுக்கப்புறம் லைலா மணிக்கு ஒரே ஒரு சொல்லிக்கிறோம், கடைசியா ஒரு எச்சரிக்கை சொல்றோம். நீங்க இதுக்கப்புறம் சீமானனை பத்தி ஏதாவது ஒருமையிலையோ இல்ல இழிவுபடுத்தியோ பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பேசுவோம், எங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவோம். தாவேக தலைவருக்கு வந்து ஒரு கோரிக்கை, அதாவது பல பேர் பல கோரிக்கை வைப்பாங்க, நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்கள் கட்சியில் இருந்தாங்கன்னா கடைசியில் அது வந்து நினச்சிட்டு தாங்க நீங்கள் கடைசியில் இருக்கணும். இவங்களெல்லாம் வந்து எப்படி சரி செய்யணும் என்னன்ற நடவடிக்கையை எடுங்க.